சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க. இந்த இதில் ஐப்பசி மாதத்தினுடைய 12 ராசிகள் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படிங்கிற அந்த 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமான பல நல்ல விஷயங்களையும் நல்ல கிரக மாளிகையாக பல விஷயங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது. இந்த மாதத்துடைய கிரகநிலையை பார்த்திங்க அப்படின்னா கடகத்திலே குரு பகவான் அதிசாரத்தில் போயிட்டுருக்காருங்க. அதேமாதிரி கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருக்கார். சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா கன்னி ராசியில் இருக்கார். ஆனால் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி பார்த்திங்க அப்படின்னா அதே சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய துலா ராசிக்கு மாறுறாரு. சூரிய பகவான் துளாராசியில் தான் இந்த மாதம் முழுவதுமே போயிட்டுருக்காரு. புத பகவான் இந்த மாதம் முழுவதுமே துளாராசியில் போயிட்டுருக்காரு. ஆனால் புத பகவான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் 27ஆம் தேதி அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி அவர் நார்மல் அவருடைய பிளானட்டரி பொசிஷன்லேருந்து வக்ர பிளானட்டரி பொசிஷன், அதாவது ரிட்டோகிரேட் பிளானட்டரி பொசிஷன் சொல்லுவாங்க, அதுக்கு மாறுறாரு. அதே மாதிரி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி துலா ராசியிலேருந்து தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்கு மாறுறாருங்க. இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கும்பத்திலே வக்ரகதியிலே போயிட்டுருக்கிறார். ராகு பகவானும் அவருடன் சேர்ந்தே போயிட்டுருக்காரு. அதுமாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர போகிறாரு. சனி பகவான் ஆல்ரெடி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார். அதே மாதிரி சுக்கிர பகவானும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார். முக்கியமாக 3 கிரகங்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி கிரகங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் இதை இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா துலா ராசியிலே அவர் நீச்சம் அடைஞ்சு இருப்பார். அதனால் நீச்ச ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கக்கூடிய அமைப்பில் போயிடாரு. இதை ராகு பகவானுடன் சனி பகவான் சேர்ந்து போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால காற்று அமைப்பில் கொண்டது அந்த இடம். அந்த ராகு பகவானுடன் சேர்ந்து போகிறதுனால காற்று சார்ந்த சில உடல் உபாதைக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். முக்கியமாக சுவாச கோளாறுகள் அல்லது வாயு சார்ந்த சில உடல் உபாதைகள் வயசானவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த சமயத்தில் அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் தன்னுடைய சொந்த இடத்துல இருக்கிறனால நிலம் வாங்குறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது. நிலம் வாங்கணும், விற்கணும், அல்லது நிலத்தை முதலீடு செய்யணும், புதிய இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க, எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் நல்ல பொருளாதார வளர்ச்சி அடைய போகிறாங்க இந்த வருஷத்தில், இந்த மாதத்தில். அதனால் ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா அருமையான பல நல்ல விஷயங்களை கொண்ட நல்ல மாதமாக இருக்குது. நிறையா பண்டிகைகள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதாவது இந்த ஐப்பசி மாதத்தில் முதல் நாள், அதாவது பார்த்திங்கன்னா 18ஆம் தேதி, அதாவது சனிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் வருது. அதுக்கு மறுநாளே பார்த்திங்கன்னா அதாவது அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி தீபாவளி பண்டிகை வருது. அதே மாதிரி அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை, முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப உகந்தமானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் கேதார கௌரி விரதமும் அருமையாக இருக்குங்க. அதே மாதிரி அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி புதன்கிழமை ஆரம்பித்து அதே மாதிரி அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை வரை முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தமான கந்த சஷ்டி வருது. இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வேண்டணும் அப்படின்னா வம்ச அபிவிருத்திகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க நிச்சயமாக வீடு கட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த கந்த சஷ்டி இந்த வருடம் வருது. அதற்கு மறுநாளே பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அதாவது வாஸ்து நாள் வருது. புதிய வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டில் ஏதோ ஒரு டெமாலிஷ் பண்ணிட்டு மாற்றுறதுக்கோ அல்லது வீடை எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுவதற்கெல்லாம் அந்த மாதிரி வாஸ்து நாளில் அன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இருக்கும். அன்றைய தினம் பார்த்திங்கன்னா காலை 7:48லேருந்து 8:18 காலை 8:18 வரைக்கும் இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நேரம் இருக்குது. அந்த சமயத்தில் அதை ஆரம்பிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது. அதே மாதிரி நவம்பர் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமையில் சோம பிரதோஷம் வருதுங்க. திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது. கர்ம வினை தோஷங்களை போக்கக்கூடியது, பித்ரு தோஷங்களை போக்கக்கூடியது. அன்றைய தினம் சிவபெருமான வழிபாடு செய்கிறது. நவம்பர் மாதம் 5ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமியும் வருது. சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய நாளாகவும் வருதுங்க. அந்த அன்னாபிஷேகம் செய்ததில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் ஜீவராசிகள், நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள், அவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக நல்லா இருக்கணும். அதே போல் நீர் நமக்கு நல்லா கிடைக்கணும், விவசாயம் செழுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா விதமான தத்துவத்தையும் சேர்ந்தது தான் இந்த அன்னாபிஷேகம். இந்த அன்னாபிஷேகத்தில் போய் நம்ம சுவாமிக்கு செய்யக்கூடிய அன்னாபிஷேகத்தை வழிபாடு செய்தோம்னா நமக்கு சத்தான உணவுப் பொருள் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும், தேக ஆரோக்கியம் கிடைக்கும், நல்ல சுபிக்ஷத்தை தரக்கூடியது. அதனால் அதை மிஸ் பண்ணாமல் எல்லாரும் போய் சிவபெருமான வழிபாடு பண்ணுறாங்க. நிறைய தினம் நவம்பர் மாதம் 6ஆம் தேதி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த கிருத்திகை வருது. அதே மாதிரி நவம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா சங்கடஹர சதுர்த்தி. அன்றைய தினம் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது
பிள்ளையாரை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா விவசாயம் செழுமையாக இருக்கும். வீட்டில் தனங்கள் தானியங்கள் இவங்களுடைய அபிவிருத்தி நல்லா இருக்கும். வீட்டில் நல்ல சுபிக்ஷங்கள் பணங்காசுகள் கையில் சேரக்கூடிய அனுகிரகத்தை தருவார். அதே மாதிரி நவம்பர் மாதம் 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்தமான கிருஷ்ணபக்ஷ சஷ்டி வருது. நவம்பர் மாதம் 15ஆம் தேதி பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி. அதே மாதிரி நவம்பர் மாதம் 16ஆம் தேதி கடைமுக தீர்த்தவாரி. இந்த கடைமுகம் அப்படிங்கிறது 30 நாளும் நம்ம காவேரியில் குளிக்க இருக்கிறது இந்த துலா மாதத்தில் ரொம்ப சிறப்பானது. இந்த 30 நாளும் குளிக்க முடியலனாலும் கூட இந்த 30ஆவது நாளாக இருக்கக்கூடிய கடைசி நாளில் போய் காவேரியில் குளித்தால் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். இகபர சௌபாகியங்கள் கிடைக்கும். அருளோடு பொருளோடும் சகல சௌபாகியங்களையும் தரக்கூடியது இந்த தினம் காவேரியிலே ஸ்நானம் பண்ணுவது. அதனால தான் காவேரி மகாத்மியம் அதை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லுதுங்க. அப்பேற்பட்டதானது அந்த கடைமுகம் இந்த மாதம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி நவம்பர் மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருது. இப்படியாக இந்த மாதம் ரொம்ப அற்புதமான நல்ல மாதமாக வருதுங்க. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பிரத்யேகமாக பார்ப்போம். மேச ராசி ஆகிய உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் விசுவாவசு வருஷம் 2025 பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை துணைவர் சார்ந்த விஷயத்தில் பல நன்மைகளை தரக்கூடிய மாதமாக வருதுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 5ஆம் பாவத்துக்கு உடையவர். 5-7 சம்பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குதுங்க. இந்த சமயத்தில் இந்த 5-7 சம்பந்தம் இருந்தாலே வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் நல்ல அன்பு ஏற்படும். ரொம்ப நாளாக காதலிச்சிட்ருக்கீங்க, நாங்கள் இதை கல்யாணமாக கைகூடணும், பெற்றவங்களுடைய சம்மதத்தோடு நாங்கள் சந்தோஷமாக வாழணும், இதுக்கு நல்ல அனுகிரகம் கிடைக்குமா, இது எந்த மாதத்தில் இதை நாங்கள் இதில் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அதற்கு சாதகமான மாதம். ஏன் அப்படின்னா 5-7 சம்பந்தம் இருந்தால் தான் மன விருப்பப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குங்க. அதனால் இதில் நல்ல அமைப்பு இருக்குது. ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்க கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பையும் இந்த மாதம் ஏற்படுத்தி தருது. அடுத்ததாக மேசராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் பாவத்திற்கு கூடிய சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு. அதிலே இருக்கக்கூடிய ராகு பகவானும் அற்புதமாக போயிட்டுருக்காரு. அதனால் அந்த 11ஆம் இடம் நல்லா இருக்கிறனால வெளியூர் வெளிநாடுகள் போகக்கூடிய யோக பலன்களும் மேசராசிக்காரங்களுக்கு ஏற்படுதுங்க. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா 4ஆம் பாவத்தில் தான் உங்களுடைய ஸ்தானத்தில் இப்போ குரு போயின்னு இருக்கார். இருந்தாலும் கூட அவர் அதிச்சாரமாக இப்போ கடகராசியிலே குரு பகவான் உச்சமடைகிறார். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பாவத்திலே போகுது. ஒரு கேந்திர பலன் அப்படின்னு பேர். அதாவது உங்களுக்கு மேசராசிக்காரங்களுக்கு 9க்கு உடையவர் குரு பகவான். அந்த 1, 5, 9 அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல அமைப்பில் இருக்கும். அந்த குரு பகவான் இப்போ 4ஆம் பாவத்தில் கேந்திரத்தில் போகக்கூடிய அமைப்பில் வருது இல்லைங்களா. 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி 4ல் போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால இதில் என்ன ஒரு அமைப்புன்னு கேட்டிங்கன்னா தெய்வ வழிபாடுகள் சித்தியாகும். 4ஆம் பாவத்தில் போகக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறதுனால அவர் உங்களுக்கு நல்ல தெய்வ சாநித்தியத்தை ஏற்படுத்துவார். ரொம்ப நாளாக ஏதாவது மகானை போய் பார்க்கணும், உங்களுடைய பெரியவங்களை போய் பார்க்கணும், வயசில் பெரியவங்களாக இருக்காங்க, வெளியூரில் இருக்காங்க, அவங்களோட இதில் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்துட்டு வர முடியல, அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர முடியல, நமக்கு தொழில் கற்றுக் கொடுத்த ஒரு குரு இருக்கார், அவரை போய் பார்த்துட்டு வரணும், ரொம்ப நாளாக அவரை நம்ம போய் பார்க்காமலே இருக்கோம் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு சந்தர்ப்பம் வராமல் இருக்குன்னா நினைக்காதீங்க. இந்த ஐப்பசி மாதம் 2025 நிச்சயமாக உங்களை போய் பார்த்து அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருதுங்க. அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திலே உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் செழுமையாகும். ஏன்னா மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப நாளாக கொஞ்சம் உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் அல்லது குடும்பத்தில் கொஞ்சம் செலவுகள் விரைய செலவுகள் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கு. தேவையற்ற விரைய செலவுகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த விரைய செலவுகள்லாம் என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த மாதத்திலேருந்து குறைய போகுது. 6ஆம் இடத்திற்கு உடையவர் புத பகவான் அவர் வக்கரமாகிறாரு, அது ஒரு நல்லது. அடுத்தது 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியது சுக்கிர பகவான், அவர் உங்களுடைய 7ஆம் பாவத்துக்கு வராரு. 5 இருக்கக்கூடிய கேது அவர் நல்ல ஒரு ஸ்தானத்தில் உட்கார்றாரு. 5ஆம் இடம் வலிமையானாலே 6ஆம் இடத்தை அது சமன் செய்துவிடும். அந்த இடத்தை உண்டான சமத்தை பண்ணுவதனாலே அந்த 5ஆம் இடம் வலிமையானாலே 6ஆம் இடத்திற்கான வேலையை செய்ய விடாது. எதிரிகள் தொல்லைகளை நிவர்த்தி செஞ்சிடும், உடல் ஆரோக்கியத்தை செம்மையாக்கும், அதுமாரி பல விஷயங்கள் நல்லதை செஞ்சிடும். அதனால் அந்த 6ஆம் இடம் அதற்கு உடையவரும் 7ஆம் இடத்திற்கு வராரு சுக்கிர பகவான். அந்த புத பகவானும் வக்ரமாகிறாரு 6ஆம் அதிபதி. அதனால் கவனிச்சிங்கன்னா உடல் ஆரோக்கியம் இந்த மாதம் இதாகும். ரொம்ப நாளாக குடும்பத்தில்
ரொம்ப விரைய செலவாகிட்டு இருக்குங்க சுவாமி, ரொம்ப வைத்திய செலவு போயிட்டே இருக்குது, தேவையற்ற செலவுகளாக போயிட்டுருக்கு அப்படிலாம் நினைக்கக்கூடிய மேசராசிக்காரங்களுக்கு கவலையே படாதீங்க. இந்த மாதத்துலேருந்து உங்களுடைய செலவுகள் உங்களுடைய கட்டுக்குள் கொண்டு வர போகிறீங்க. அடுத்ததாக இந்த மாதத்தில் ஒரு நல்ல சிறப்பு என்னன்னு கவனிச்சிங்க அப்படின்னா, அஷ்டமஸ்தானத்திலே புத பகவான் போகிறாரு. என்னங்க ஜென்ம ராசியாதிபதி போய் மறைகிறாரு, இதை பற்றி பயப்படும் இல்லையா அப்படிலாம் நினைக்காதீங்க. இது எந்த மாதிரியான ஒரு பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே ஆட்சி பலம் பண்ணுறாரு. அதனால் எதிரிகளினுடைய கைகள் குறையும், எதிரிகளினுடைய தொல்லைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். பல நல்ல விஷயங்களே இந்த மாதத்தில் ஏற்பட போகுது. முக்கியமாக முருகனை வழிபாடு செய்யணுங்க. மேசராசிக்காரங்க எப்போதுமே வழிபாடு பண்ணுறது நல்லது. இந்த சமயத்தில் நிச்சயமாக வழிபாடு பண்ணணும். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஐப்பசி மாதம் முருகனுக்கே உகந்த மாதம். ஏன்னா இந்த மாதத்தில் தான் கவனிச்சிங்க அப்படின்னா கந்த சஷ்டி வரும். இந்த 6 நாளும் முருகனுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்கள், வேல்மாறலை படிங்க. அதுவும் எப்போன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் 22லேருந்து அக்டோபர் 27 வரைக்கும், புதன்கிழமையிலேருந்து திங்கட்கிழமை வரை 6 நாள் வருது. இந்த 6 தினங்களும் அனுதினம் முருகனை வேண்டி வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும், நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும். சிவாய நமஹ.